இப்ப தீபாவளி பார்ப்போம். இந்த தீபாவளி அப்படிங்கிறது நரக சதுர்தசி அப்படின்னு இருக்கு. இது ஒரு பண்டிகை. இது வந்து புண்ணிய காலம். பல பேர் இதெல்லாம் தீபாவளி அப்படின்னா ஏதோ சடங்கு மாதிரி எடுத்து சும்மா எல்லாம் பலகாரம் பண்ணோம், எல்லாம் சாப்பிட்டோம், பெருமாளை சேவிச்சோம், புது வஸ்திரம், குழந்தைகளோடு இருந்தோம் அப்படின்னு போயிருது. ஆனா இது வந்து புண்ணிய காலம். நரக சதுர்தசி அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காலமாக இருக்கு. புண்ணிய காலத்தை எதுக்கு அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, முதல் கேள்வியே இது வந்து வைஷ்ணவர்கள் பண்ணணுமா அப்படின்னா, கர்மத்தை எல்லாருமே பண்ணிதான் ஆகணும். கர்மங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு. கர்மத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க உண்டு. அது மேல உளுந்து அப்படியே புடுங்க கூடாது. தெரிஞ்சுக்கணும், அது பண்ணிட்டு அதோட விட்டணும். அதுல பலன் வந்துச்சு அப்படின்னா அதுலயே பூந்துட்டு இப்படியே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்றதோ, பகவான் என்ன வச்சிருக்காதோ அது இப்படி பண்ணணும். அடுத்த நாள் இதை விட்டுட்டு திருமாலிக்கு வந்துடணும். அப்படியேதான் இந்த துலாகாவிரி மகாத்மியோட துலாகாவிரி மகாத்மியத்துக்கு எண்ணடங்காத பலன் இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு நல்லா நடந்ததுன்னா அதை விட்டுக்கூடாது. அதெல்லாம் அண்ணனைக்கு கேட்டுட்டு அது பலன் நடக்கும். நல்லா நடக்கணப்ப அதெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு அப்படி அடுத்த நாள் திருமாலிக்கு வந்துடும். அப்படி ஒரு பிரபந்தன் கர்மத்தை பண்ணணும். ஆனா மனசு ரொம்ப அதுக்குள்ள போய் கர்மிஷ்டர்கள் ஆயிடக்கூடாது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை. பகவான் சொல்லியிருக்காரு அதனால பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். ஆனா பண்ணணும். ஏன் அப்படின்னா, புண்ணிய காலம்ங்கிறது நீங்க எதை அனுஷ்டித்தாலும் உங்க பாபங்கள் போகும். அதுக்குதான் புண்ணிய காலங்கள். பகவான் எதுக்கு புண்ணிய காலங்கள் வச்சிருக்கார்? தட்சிணான புண்ணிய காலம், துலா இன்னைக்கு பிரவேசம், இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும்னா, நம்ம அனாதி காலமா பண்ண பாவங்கள்லாம் எப்படி போகிறது? அப்ப இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போகும். அதுக்காக தான் புண்ணிய காலங்கள். நம்ம எல்லாம் பண்ணோம், புண்ணிய காலங்களை எல்லாம் ஃபெஸ்டிவ் ஒரு ஈவெண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்ப பாவங்கள்ல என்ன போகும்? ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், பாவம் எல்லாம் நம்ம மடியிலேயே இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில கஷ்டம். குழந்தை வளர்க்க மாட்டேங்குது, பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பையனு கல்யாணம், இந்த கஷ்டங்கள் ஏன் வருது? பாவம் சேர்ந்துட்டே இருக்குது. அப்ப சேர்ந்த பாவத்தை நம்ம சாஸ்திரம் அங்கங்க நம்மளை விட்டு போறதுக்கு வழி காட்டிதான் வச்சிருக்க. நம்ம அதை பண்றது இல்லை. அப்படி ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது. அப்ப இது புண்ணிய காலமா அனுஷ்டிக்கணும். இது அனுஷ்டித்தம்னு என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னா, தெய்வ ஆராதனம் பண்ணணும், பித்ரு ஆராதனம் பண்ணணும். இது ரெண்டுமே இதுல பிரதானமாக இருக்கிறது இந்த தீபாவளி பண்டிகையில. ஆராதனம் பண்ணோம் அப்படின்னா, இந்த தெய்வங்களுக்கும் இந்த பித்தர்களுக்கும் ஆராதனம் பண்ணோம் அப்படின்னா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா நமக்கு அனுக்கிரகம் பண்ற. அனுக்கிரகம் பண்ண அப்படின்னா நமக்கு நம்முடைய பாபங்கள்லாம் போகிறது. எதா ஆராதனம் ததா பவிஷ்யதி. அந்த ரெண்டு பேர்த்தையும் ஆராதனம் பண்றதுனாலயும் நமக்கு வந்து பவிஷ்யத்துக்கு விடுறது, நமக்கு புண்ணியமானது சேரது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த பித்தர்களை எப்படி ஆராதனம் பண்றது அப்படின்னா, அன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு ஸ்ராதம் பண்ணிக்கலாம், தர்ப்பணம் பண்ணிக்கலாம். அது நம்ம பெரும் வழக்கம் இல்லை. இன்னைக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு ஸ்ராதம் எல்லாம் பண்றது இல்லை. தர்ப்பணம் பண்ணிக்கலாம் தீபாவளி அன்னைக்கு. அந்த தர்ப்பணம் பண்ணி பித்தர்களை ஆராதனம் பண்ணலாம். பகவானுக்கு ஆராதனம் பண்ணி அந்த பகவானுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரபூத்திரனாக, இது ரெண்டுமே பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு. இதுல ஒண்ணு சூக்ஷம் என்ன அப்படின்னா, பித்தர்களுடைய அனுகிரகம் வரக்கு ஒரு பெரிய வழி என்ன அப்படின்னா, பித்தர்கள் எல்லாம் எப்போ நம்மளை விட்டு போனவதான், நம்ம கூட இருந்தா அவள்லாம் காலகர்மத்துல நம்மளை விட்டு போயிட்டா. அவள்லாம் சமாஷனம் ஆயிட்டா வைகுண்டத்துக்கு போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. அவள்லாம் திரும்பி நம்ம வீட்டுக்கு வர போறது இல்லை. ஆனா சமாஷனம் ஆகாதவா சில பேர் இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம வீட்லயும் கூட சமாஷனம் ஆகாதவா சில பேர் உயிர் போயிரு. நம்மளுக்கு விட்டு நம்மளுக்கு ஒரு 2 தலைமுறை தெரியுமா? நம்ம தாத்தா வரைக்கும் தெரியும். தாத்தாவுடைய அப்பாவே யாருன்னு நமக்கு தெரியாது. அவள்லாம் சமாஷனம் பண்ணியிருந்தாளா? அதை நம்மளுக்கு எப்படி தெரியும்? பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம். பண்ணிருக்கலாம், பண்ணாம போயிருக்கலாம். அப்ப சில பேர் சமாஷனம் பண்ணாம இருந்திருக்கலாம். அவள்லாம் நாங்க உயிர் விட்டு இருக்கலாம். அவள்லாம் இன்னைக்கு பிறவி எடுத்திருக்கலாம், இல்ல பிறவி எடுக்காம அப்படி ஜீவாத்மாக்களாக அப்படி ஜீவ குஞ்சங்களாவே இருப்பா, பித்திருக்களாக இருப்பா, பித்ருலோகத்துல போயிருப்பா. அவள்லாம் இந்த மகாலி பட்சம்ங்கிறது அதுக்கு தான் கொண்டாடுறோம். நவராத்திரிக்கு முன்னாடி மகாலி பட்சம் கொண்டாடணும். எதுக்கு அப்படின்னா, அந்த பெரிய மகாலி எல்லா பித்தர்களும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த 15 நாளும் அவளுக்கு ஆராதனம் பண்ணும். அப்ப அவள்லாம் இந்த ஆடி மாசம் வருது பாருங்க, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அந்த சமயத்துல பித்ருலோகத்துல இருந்து கிளம்புறேன், அங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போற திரும்பியும் அப்படின்னா வெள்ளம் கிளம்பி வந்து அந்த மகாலி பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்கிற, நம்ம கூடயே இருக்கிற அந்த சமயத்துல நீங்க அந்த ஆராதனம் பண்ற, நீங்க அந்த ஸ்வரூபத்துல இருந்தா அவள்லாம் சந்தோஷப்பட்டோம். சரி, நம்ம எல்லாம் கிளம்பி போயிட்டோம்,
ஆனா இவெல்லாம் வந்து எப்படி பண்றா பத்தி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளுறது ஆசீர்வாதம் பண்றா. அதனால வீடு சுபிக்ஷமாக இருக்கு. அந்த 15 நாள் நம்ம கூடயே இருக்கிற. அப்ப நம்ம மேல மகாலயத்தை முடிச்சிட்டோம். அமாவாசையோட பூர்த்தி பண்ணிட்டு நம்ம எல்லாம் நவராத்திரிக்கு போயிட்டோம். ஆனா அந்த பித்தர்கள் எல்லாம் கிளம்பி போக மாட்டான். எல்லாம் நம்ம வீட்லயே தான் உட்காந்துருப்பான். அந்த மகாலயத்துக்கு வந்த பித்தர்கள் எல்லாம் வீட்டு விட்டு கிளம்புறது இல்ல. அவெல்லாம் வீட்லயே உட்காந்துட்டு இருக்கா. அதனால்தான் நவராத்திரியை நல்லா கொண்டாடணுங்கிறது. ஏன்னா அவ குடும்ப சந்தோஷமா இருக்குன்னு அவளுக்கு பார்க்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இருந்தவளுக்கு என்ன சந்தோஷம்? நம்ம குடும்ப சௌக்கியமா இருக்குதுன்னு தான். நம்ம எப்ப பார்த்தா அழுது ஒழிஞ்சிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவளுக்கு எல்லாம் வருத்தமா இருக்காதா? அதனால நவராத்திரி அதுக்காக தான் சிறப்பா கொண்டாடணும். அதை பார்த்து நம்ம குழந்தைகள்ல எத்தனை சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு பார்ப்பான். அது ஒட்டி இந்த தீபாவளி வருது. தீபாவளி அப்போ அவன் நின்று பாக்குறான். தீபாவளிங்கிறது ஒரு கொண்டாட்டம். அப்ப நம்ம வீட்டுல இருந்த பித்திருக்களை எல்லாம் நம்மள வந்து பார்க்கிறேன். நம்ம கொடிய இருக்கிற தீபாவளி அப்ப இருந்து நம்மளை பார்க்கிற இவாள் எப்படி கொண்டாடுறான், சௌக்கியமா இருக்கிறாள். அப்படி நம்ம வீட்டுல இருக்கிறா. இவ எத்தனை நாள் இருக்கிறா அப்படின்னா கார்த்திகை தீபத்து வரைக்கும் இருக்கிறா. கார்த்திகை தீபத்து அன்னைக்குதான் திரும்பி நீங்க தீபம் வச்சாதான் திரும்பி போவா. அது வரைக்கும் இங்க இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறதுக்காகவே இந்த பித்திருக்கள்லாம் வருது. அப்படி அவ வந்த சமயம்ங்கிறது வந்து இருக்கிற சமயங்கிறது இந்த தீபாவளி. அப்ப அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் யம தீபம் ஏத்தணும். நரக சதுர்தசி நாளைக்கு அன்னைக்கு சாயந்திரமா சந்தி வேலைக்கு மேல போகணும். 6 மணிக்கு மேல போகணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆனதும் பித்திருக்களுக்கெல்லாம் அவளையெல்லாம் கூப்பிடணும். ஏன்னா அங்கதான் இருப்பா. கூப்பிட்டு நாங்க தீபாவளி கொண்டாடுறோம், நீங்களும் வாங்க, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படின்னு அவளை கூப்பிட்டாதான் அவ வருவா. எப்பவுமே இந்த மகாலட்சுமி பித்திருக்கள் இவெல்லாம் ரொம்ப அப்படி மென்மையானவா. நீங்க வந்து கொஞ்சம் முகத்தை காட்டினு கூட திரும்பியே பார்க்க மாட்டான். பித்திருக்களும் அப்படிப்பட்டவாள், மகாலட்சுமி அப்படிப்பட்டவாள். இந்த வீம்புக்கு செய்யறது, கடனுக்கு செய்யறது அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு ஆகவே ஆகாது. ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணணும். அப்பதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருப்பா. அதே மாதிரிதான் பித்திருக்களும் ரொம்ப பார்த்து இருந்தாத. அதனால ஸ்ரார்த்தம்னு பேரு. அதுக்கே ஸ்ரார்த்தம்னு வச்சிருக்கிறாங்க. ஸ்ரத்தையோட பண்ணாதான் ஸ்ரார்த்தம். முகத்தை சொல்லிச்சுட்டு நான் பண்ணணுமே, இத்தனை காசு செலவாகிறது, வாத்தியார் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு முகத்தை சொல்லிச்சீங்கன்னா ஒரு போதுமே நீங்க கொடுக்குற பிண்டத்தை எடுத்துக்கவே மாட்டோம். ஆனாதான் சாஸ்திரம் ஸ்ரார்த்தம்ங்கிறது ஸ்ரத்தையோட பண்ண வேண்டிய விஷயம்ங்கிறது. அப்ப அவளை கூப்பிடணும். நாளைக்கு சாயந்தரம், நாளைக்கு தீபாவளி வருது, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. எப்படி போய் கூப்பிடுறது? நம்ம பேசணும், அவளுக்கு காது கேட்குமா? அவ ஃப்ரீக்வன்சி வேற, நம்ம ஃப்ரீக்வன்சி வேற. அதனால யம தீபம் ஏத்தணும். ராத்திரி அந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒரு 7 மணி பக்கத்துல அது வீட்டுக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது. வீட்டுக்கு பின்னாடியோ இல்ல கொல்லப்புறத்துலயோ இல்ல சைட்லயோ இல்ல மொட்டை மாடிலையோ அந்த தீபத்தை ஏத்தணும். ஒரு புது தீபம் இந்த மண் விளக்குல தீபம் ஏத்தி இந்த அங்க பித்தர்களுக்கு வடக்கு திசை நோக்கி வைக்கணும். அந்த தீபத்தை வடக்கு திசை நோக்கி வச்சு மனசால பிரார்த்திக்கும். அங்க கிரகத்துல எத்தனை பித்தர்கள்லாம் இருந்திருப்பாலும் அவள்லாம் வந்து எங்களோட வந்து தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு மனசால பிரார்த்திக்கணும். அது லேட்டா தான் பண்ணணும், ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடி எல்லாம் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு மேல 6:30 7 மணிக்கு பக்கம் அந்த சமயத்துல வீட்டுக்கு முன்னாடி தீபம் ஏற்றக்கூடாது. வீட்டு கொல்லப்புறத்துலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு புது கார்த்திகை தீபத்தை ஏற்றி வடக்கு திசை நோக்கி வச்சு மனசால பிரார்த்திக்கணும். எல்லாரும் வந்து எங்க வீட்டுல இருந்து தீபாவளியை எல்லாரும் கொண்டாடணும்னு பிரார்த்திக்கணும். பிரார்த்திச்சுன்னா அப்புறம் அந்த தீபத்தை பார்க்கக்கூடாது, எல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. அப்புறம் அணைஞ்சு போச்சு, காத்துக்கு அணைஞ்சு போச்சு, மழை வந்துருது, திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது. வெச்சமா அதோட நிறுத்திடணும், அவ்வளவுதான். நம்ம ஜனங்களுக்கு அது ஒரு கஷ்டம். என்ன அப்படின்னா தர்மத்தை சொன்னோம்னா சில தர்மங்கள் வந்து மனசளவுக்கு போயிடுச்சுன்னா உடனே பெரிய தீபம் ஏத்தலாமா, தூண்டாமணியே ஏத்தலாமா அப்படிலாம் அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க போகாதீங்க. சாதாரணமா அப்படி லைட்டா எடுங்க, தீபத்தை வைங்க, வடக்கு திசை நோக்கிட்டு மனசால பிரார்த்திங்க, வந்து எங்கோடு இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்புறம் அது எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எரியுதானு பார்க்கறது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கறது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாமான்னு பார்க்கறது, இல்ல நெய் ஊத்தலாமா, ஏதோ ஒன்று ஊத்துங்க, நெய் ஊத்துங்க இல்ல நல்லெண்ணெய் ஊத்துங்க, ஏதோ ஒன்று ஊத்த அந்த தீபத்தை பருத்துங்க. ரொம்ப அதுக்குள்ள போகாதீங்க, வெய்யுங்க, பண்ணணும், மனசால பிரார்த்திங்க, வெள்ளம் வந்துருவேன். அது நாளைக்கு சாயந்தரம் பண்ண வேண்டியது. ஒரு 6:30 7 6க்கு மேல 7 மணிக்குள்ள இத்த பண்ணலாம். அது அணைஞ்சாலும் அதுக்கு முன்னாடி அது எல்லாம் விட்டுடும். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நீங்க தீபாவளி பட்டாசு எல்லாம் கூட்டி எடுக்கிறப்ப அதையும் சேர்த்து கூட்டி எடுத்துருங்க. அதுக்கெல்லாம் அதோட நிறுத்திடணும். அப்புறம் அதையும் வந்து தீபத்தை எடுக்கலாமா, அது எங்க போடுறது, செடியில போடலாமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்க பட்டாசு எல்லாம் எங்க தூக்கி வைக்கலாம், அதை தூக்கி போட்டுருங்க. அது என்ன இருந்துச்சுனாலும் அதெல்லாம் கீழே கொட்டிட்டு அதை பண்ணிடணும். அது நாளைக்கு பண்ண வேண்டியது.
அந்த சமயத்திலேயே இந்த தீபாவளி பண்டிகைக்கு 4 விஷயம் முக்கியமாக சொல்றது. இந்த 4 பண்டிகை தான் தீபாவளி கொண்டாடினது அர்த்தம். ஒண்ணு, அந்த தீபத்தை ஏத்தன நாளைக்கு பித்ருக்களை வருஷம். அப்ப பித்ரு ஆராதனம் நடக்க வாழ நம்ம வீட்டுக்கு வருவா. நாளானிக்கு இருந்து சந்தோஷமா நம்ம கூட கொண்டாடி நம்மள எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னை எல்லாம் கூப்பிட்டுருக்கானே, நல்லா கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு, 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு, என்னை எல்லாம் கூப்பிடுறாள் அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. வீடு சுபிக்ஷமா இருக்கும், குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது சீக்கிரமா பண்ணிடணும். 6 மணிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும். ஒரு 4:30 5 மணிக்குள்ள ஸ்நானம் பண்ணணும். எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்திலே உஷ்ண ஜலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்நானம் சொல்றது. சூடா ஜலம் வச்சு ஸ்நானம் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு மேல வேணா வச்சுக்கலாம். சுடு தண்ணியில எல்லாம் ஸ்நானம் பண்ணுங்கிறவா 6 மணிக்கு மேலதான் ஸ்நானம் பண்ணும். 6 மணிக்கு முன்னாடி உஷ்ணமான ஜலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு மாத்திரம். அன்னைக்கு பச்சை ஜலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு உஷ்ண ஜலத்துல மாத்திரமே ஸ்நானம் பண்ணணும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். அப்ப அது பண்ணுனீங்கன்னா அதுல கங்கா தேவி வந்து குடியிருக்கிறதா இருக்கு. கங்கை கங்கை என்னும் வாசகத்தாலே கடிவனை கலை நிற்கும் எல்லாம் அதுலயே இருக்கு. நம்ம சரியா பண்ணோம்னா அடுத்த நாள் பாபம் எல்லாம் பாரி போய் அப்படி லைட்டா இருக்கும். அப்போ சீக்கிரமா ஸ்நானம் பண்ணுங்க. ஒரு 5:30 முன்னாடி பண்ணுங்க. 4:00 5:30. அது உஷ்ண ஜலத்துல பண்ணுங்க. அன்னைக்கு பச்சை சில்லுட்டு அந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணாதீங்க. அதுல கங்கை வந்து இருக்கிறதா இருக்குது. அது எப்படி பண்ணும்? அப்லிங்க ஸ்நானம் பண்ணும். அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் அன்னைக்கு. எப்பவுமே அதுவும் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது. தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்றோம், பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை பண்றான், ஆண்கள் எல்லாம் சனிக்கிழமை பண்றான் அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்துல எப்போ மாதிரி ஸ்நானம் பண்ணிக்கணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னா அப்புறம் 10 மணிக்கு மேல தலையில எண்ணெய் வச்சு திருப்பி குளிக்கணும். அதான் வழக்கம். ஆனா அன்னைக்கு மாத்திரம் என்ன பண்ணா, சீக்கிரமாவே எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில மகாலட்சுமி இருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால எண்ணெய தேய்ச்சி ஸ்நானம் பண்ண, அப்லிங்க ஸ்நானம் தான் பண்ணணும். ஒரு ஸ்நானம் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெய நாளைக்கே காய்ச்சணும். நாளைக்கு தானே தீபாவளி, அதனால நாளைக்கு காய்ச்சணும். அது நல்லெண்ணெயா இருக்கணும். அதுல இந்த வெத்தலையுடைய காம்பு இருக்குது பாருங்க, அந்த காம்பை போட்டு காய்ச்சணும். 2 சேர்த்து காய்ச்சணும். நல்லெண்ணெய், அதுல வெத்தலையுடைய காம்பு. ஏன்னா அது வந்து வியாதிக்கெல்லாம் ரோகத்துக்கெல்லாம் நிவாரணம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப அந்த வெத்தலையுடைய காம்பு, வெத்தலை முழுசும் போடக்கூடாது. அது காம்பு மாத்திரம் கிள்ளி அந்த எண்ணெயில போட்டு, இல்ல சில பேர் வந்து மிளகு போடுறவெல்லாம் இருக்கிற என்ன போடுறீங்களே, அதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராவே நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க. அதை போட்டு நாளைக்கு சாயந்தரம் காய்ச்சணும். நாளைக்கு சாயந்தரம் எப்ப காய்ச்சறது? அந்த தீபம் வச்சதுக்கு பின்னாடி காய்ச்சணும் அப்படின்னு நாளைக்கு 5 மணிக்கே காய்ச்சக்கூடாது. நாளைக்கு முதல்ல அந்த தீபத்தை சாயந்தரம் வச்சுட்டு வடக்க பார்த்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க இந்த எண்ணெய் காய்ச்சணும். எண்ணெய் காய்ச்சி என்ன பண்றது? எல்லாத்தையும் கொண்டு போய் பெருமாளுக்கு வைக்கணும். அப்படியே இந்த எண்ணெயை காய்ச்சி அப்படியே நம்மளுக்கு வச்சுட்டு ஆகாது. நாளைக்கு சாயந்தரமே இந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சிண்டு உங்க புது வஸ்திரம் எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்களே, உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன வஸ்திரம் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் நாளைக்கு சாயந்தரமே அதுக்கு ஓரத்துல எல்லாம் மஞ்சள் தடவி அதை கொண்டு போய் பெருமாள் கிட்ட வைக்கணும். ஏன்னா அந்த பித்திருக்கள்லாம் கூப்பிட்டு இருக்கணுமே, அவள்லாம் வந்து எங்க இருப்பான்னு அந்த வஸ்திரத்துல தான் இருப்பா. அதனாலதான் புது வஸ்திரம் எடுக்கணுங்கிறது சாஸ்திரம். வர பித்திருக்கள்லாம் எங்க தங்குவானா நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்துலதான் இருப்பா. அப்போ அந்த வஸ்திரத்தை பெருமாளுக்கு நாளைக்கு சமர்ப்பிக்க. நாளைக்கு சாயந்தரமே பெருமாளுக்கும் வஸ்திரம் எடுத்திருக்கணும் தீபாவளிக்கு. நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்க பெருமாளுக்கு எடுக்க வேண்டாமா? முதல்ல அவருக்கு தான் எடுத்திருக்கணும். அவர் வரமாட்டாரோ, அதனால அவர் சைஸ் எல்லாம் கேட்டுன்னு போய் அதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். அப்ப அவருக்கு அவருடைய வஸ்திரத்தையும் வச்சுட்டு நம்ம போட்டுக்க வேண்டிய வஸ்திரம், புடவை எல்லாத்தையும் வச்சு, பலகாரங்கள்ல இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் போய் நாளைக்கே சாயந்தரம் பெருமாளுக்கு வச்சு அந்த எண்ணெய் வச்சு, யாரெல்லாம் விக்கிரகம் வச்சிருக்கீங்களோ கொஞ்சம் அந்த எண்ணெய் எடுத்து பெருமாளுக்கு அப்லிங்கம் பண்ணல, அவர் கண்டர்ல பண்ணல. அந்த எண்ணெய் அந்த தைலத்தோட மிச்சத்தை தான் நாளன்னைக்கு காலையில நம்ம வச்சுக்கிறோம். அப்ப அந்த நாளைக்கு காய்ச்சல் அப்படியே எண்ணெய் கொண்டு போய் பெருமாளுக்கு வச்சு, அவருக்கும் நாளன்னைக்கு திருமஞ்சனமாக போறதுன்னா அவருக்கு திரும்பிய நிலையில அந்த கண்டர்ல பண்ணிட்டு பலகாரங்கள் எல்லாம் அப்படி டப்பா கூட மூடி வச்சிருங்க. வஸ்திரங்களை எல்லாம் உண்டே வச்சுட்டு திருக்காப்பு சாப்பிடுங்க. அப்புறம் நாளான்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணும். 4:30 எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு உஷ்ண ஜலத்துல ஸ்நானம் பண்ணி
அந்த எண்ணெய் மாத்திரம் பெருமாளுக்கு வச்சுட்டு வெளியில எடுத்து வச்சிருங்க. ஏன்னா அப்புறம் ஸ்நானம் பண்ணாம உள்ள போய் கோயில் ஆழ்வார் திறந்து எடுக்க முடியாது. அதனால எண்ணெய் மாத்திரம் வெளியில எடுத்துன்னு வந்து வச்சிருங்க. எண்ணெய் தேய்ச்சண்டு பெரியோர்கள் தேய்ச்சி விடுறதுங்கிறது மங்கள ஸ்நானமாக சொல்றது. அது சில குழம்புகள் இருக்கு, அப்படி பண்ணலாம். இல்லாட்டினாலும் அவ தேய்ச்சிக்கலாம். அப்படியே எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுங்க, சீக்கிரமா பண்ணுங்க, உஷ்ண ஜலத்துல பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா 2வது காரியம் நடக்கும். அதுக்கு தீபம் வைக்கிறதும் நடந்துடும், ஸ்நானம் பண்றதும் ஒரு கர்ம. அதையும் அப்படியே பண்ணணும், சரியாவே பண்ணணும், சீக்கிரமா பண்ணணும். அது 2 காரியம் ஆயிரும். 3வது காரியம்ங்கிறது உல்காதானம்ங்கிறது. அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு வெடிக்கணும்னு சொல்றது. அப்போ ஒரு பட்டாசாவது வெடிக்கணும், இல்ல குழந்தை கிட்ட கொடுத்து நம்ம வீட்டுல 4 பட்டாசாவது வெடிக்கணும். அது உள்காதானம்னே சாஸ்திரமே சொல்றது. பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு உள்காதானம்னு சொல்றது. அப்ப உள்காதானத்தை பண்ணணும். அது 2வது. 3வது அந்த தீபாவளி அன்னைக்கு. அப்ப தீபாவளி அன்னைக்கு 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணோம், திருமண் இலை பண்ணிட்டோம். அவ வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவீங்களா, ஆராதனம் பண்ணுவீங்களா, ஆராதனம் பண்ணலாம். பெருமாளுக்கு என்னென்ன போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா, பிரசாதங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா, நீங்க தலிகாத்தெல்லாம் பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணலாம். அதெல்லாம் கண்டர்ல பண்ணிட்டு ஆண்களா இருந்தா அப்படின்னா கையில எள்ளு வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும் பித்திருக்களுக்கெல்லாம். பித்திருக்கள்னா எல்லா பித்திருக்களும் சேர்த்து சொல்ல, இவாதான் அவாதான் சொல்ல வேண்டியதில்ல. வீட்டுல இருக்கிற அத்தனை பித்திருக்களுக்குமா சேர்ந்து தர்ப்பணம் பண்ணலாம். 3 தடவை கையில எள்ளு சேர்த்துட்டு ஜலத்தை விட்டு 3 தடவை தர்ப்பணம் பண்ணலாம். வெறும் அச்சதைய கையில போட்டு தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் அன்னைக்கு. இது எல்லாருமே பண்ணலாம். இது அப்பா அம்மா இருக்கிறவாளும் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். இந்த ஸ்நானம், இந்த உல்காதானம் இதெல்லாம் தீட்டு இருக்கிறவாளும் பண்ணும். சில பேருக்கு வீட்டுல தீட்டு இருக்கும், 1 வருஷ காலத்துக்கு பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி யாரா பரம பதிச்சிருப்பா. அவளும் இந்த தீபாவளியில புது வஸ்திரம் தான் கட்டிக்க கூடாது, ஸ்நானம் அவசியம் பண்ணி ஆகணும். அப்ப நாளைக்கு அவளும் தீட்டு இருக்கிறவாள் என்ன பண்ணு, நம்மளுக்கு தான் தீட்டு இல்லையா, அப்ப இதெல்லாம் போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இது புண்ணிய காலம், எல்லாத்துக்கும் உண்டு. இதுல வித்தியாசமே இல்லை. இது குழந்தைகள் இல்ல, இது வித்திரன், இது பத்னி இல்லாதவன், இல்ல இது நம்ம பண்ணலாமா, இல்ல நீ பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல. அத்தனை பேருக்குமே உரிமை உண்டு. சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் உரிமை உண்டு. புது வஸ்திரம் போட்டுக்கூடாது, கொண்டாடக்கூடாது. அந்த மீதி எல்லாமே பண்ணலாம். நீங்க ஸ்நானம் பண்ணிக்கலாம், தைலம் வச்சே ஸ்நானம் பண்ணணும். பட்டாசும் உள்காதனம் அவசியம் அந்தந்த வீட்டுல பண்ணணும், கொஞ்சமாவது பண்ணிக்கணும். அப்படின்னு இந்த 4 சேர்ந்து பண்ணினீங்கன்னா அதுதான் தீபாவளி. அப்படி பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பித்திருக்களுக்கு கையில எள்ளு போட்டு தர்ப்பணம் பண்ணணும். பித்திருக்கள்னா தனியா அன்னைக்கு பண்றது இல்ல, அப்பா தாத்தா அப்படின்னு பண்றது இல்ல. கையில 3 தடவை எல்லை போட்டு ஜலத்தை சேர்த்து எல்லா பித்திருக்களும் நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருந்தாலோ தெரிஞ்சவா இருக்காளோ அவளுக்கெல்லாம் மேற்க பார்த்து நின்று தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கையில அக்ஷதைய மஞ்சள் சேர்த்தன அரிசி போட்டு எல்லா தேவர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணலாம். இது ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே இல்லை. இவாதான் அவாதான் இல்ல, சின்ன குழந்தையில இருந்து பெரியவாள் வரைக்கும் வச்சுக்குது இந்த தர்ப்பணத்தை. அப்புறம் 2 தர்ப்பணம். 1 தேவர்களுக்கு, அது எள்ளு சேர்த்துக்கூடாது. கையில அக்ஷதையை சேர்த்துண்டு அதுல ஜலத்தை சேர்த்து தேவர்களை எல்லாம் தியானம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றோம். அடுத்தது கையில எள்ளை சேர்த்துட்டு பித்திருக்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணணும். ஒரே தர்ப்பணம் 3 தடவை ஜலத்தை சேர்த்துட்டு. அப்புறம் இவாளுக்கு அவளுக்கு நான் நினைச்சு பண்ணேன், அப்பாவுக்கு பண்ணேன், தாத்தாக்கு பண்ணேன் அப்படிங்கிறதுல எல்லா பித்திருக்களுக்கும் ஏக போக்கமா ஒரே தடவை. அதே மாதிரி தேவர்களுக்கும் ஒரே தடவை. இப்படி இந்த 4 சேர்த்து பண்ணுனா தீபாவளி பண்ணிட்டு அதோட முடிக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து சௌக்கியமா சாப்பிடணும். ஒரு பண்டிகை அப்படின்னா போஜனம்ங்கிறதும் பெருசா விதிக்கிறது. பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணின பிரசாதங்களை எல்லாம் சந்தோஷமா சேர்த்து குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்றது. நீங்க ஒட்டுக்கா இருந்து சந்தோஷத்தோடு கொண்டாடுறத பார்த்துதான் உங்க பித்திருக்கள் உங்க வீட்டுல இருக்கிறவள்ள சந்தோஷப்பட போற. அன்னைக்கு எல்லாம் சண்டை பிடிச்சிருந்தா இருக்கோம், எல்லாம் பேசியிருந்தா இருக்கோம், எல்லாம் கோபத்தோட தான் இருக்கோம் அப்படின்னா அவன் பார்ப்பா என்னடா நம்ம கிளம்பி போய் இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவன் சலிச்சுக்குவான். அவன் ஒண்ணு நம்மளை திட்ட போறது இல்லை, ஆனா சலிச்சுக்குவான். அந்த சலிப்பே நம்ம குடும்பத்துக்கு பெரிய சாபமாக சேரும். எப்பவுமே நமக்கு புண்ணியம் பாபம் எதனால வருது, பண்ணக்கூடாது ஒண்ணு பண்ணுகிறோம், அதனால பகவான் கொஞ்சம் மனசுங்கிறார், அதனால நமக்கு பாபமாக சேருகிறது.
பண்ண வேண்டியதை பண்ணுகிறோம். பகவான் அப்படியே முகத்துல அப்படியே ஒரு சிரிப்பு வருது, அது புண்ணியமாக வருது. அப்போ புண்ணிய பாபம்ங்கிறதே நம்ம பண்ற நல்லது கெட்டது வச்சுதான் இருக்கு. அவருடைய சிரிப்பு அவருடைய முக சுணக்கத்தை தான் வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் சரியா பண்ணணும்னா நாளைக்கு தீபம் போடணும். 6:30 மணிக்கு மேல எண்ணெய் காய்ச்சி வைக்கணும். நாளுக்கு அது பெருமாள் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பெருமாள் விநியோகம் பண்ணிக்கணும். நம்மளா பண்ணிட்டோம்னா அது பெரிய கர்மாவை வந்து சேர்ந்துடப்படும். கர்மாவை சரியா பண்ணணும். அது யாருக்கு வேணும்? கர்மா மாத்திரம். பெருமாளுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். போய் அந்த தௌலத்தை பெருமாளுக்கு வச்சு, பெருமாள் சித்திர ரூபத்துல இருப்பாரோ இந்த விக்கிரகத்துல கொஞ்சம் கண்ட்ரோல்ல பண்ணுங்க. அவருக்கு எல்லா வஸ்திரங்களையும் கொண்டு போய் அவருக்கு சமர்ப்பிங்க. நாளைக்கு எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். எல்லாம் பலகாரம் டப்பாவோட கொண்டு போய் எல்லாம் என்னென்னலாம் பண்ணிருப்பீங்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் டப்பால கோயில் ஆழ்வார்ல சமர்ப்பிச்சுண்டு நாளைக்கு சாயந்தரம் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த எண்ணெய் மாத்திரம் வெளியில எடுத்துட்டு வந்துட்டு திருக்காபிஷேகத்துருங்க. அது நாளைக்கு கதை முடிஞ்சு வரும். ஒரு காரியம் நாளைக்கே நடந்துடும். நாளைக்கு சாயந்தரம் வடக்க பார்த்து தீபம் ஏத்தணும். சரியா? வடக்க பார்த்து தீபம் ஏத்தணும். மனசார பிரார்த்திக்கணும். எல்லாம் என்ன எங்க வீட்டுல பித்திருக்கள் எல்லாம் இருந்தீங்களா? யாரெல்லாம் எங்க ஹித்தத்தை யோசிக்கிறீங்களா? நல்லா வாங்க, எங்க வீட்டுல இருந்து தீபாவளி எங்கோடு இருந்து கொண்டாடணும் அப்படின்னு மனசார பிரார்த்திக்கணும். நீங்க பிரார்த்திக்கிறது தான் அவ எடுத்துக்குவாளா எடுத்துக்க மாட்டாளான்னு இருக்கு. கடமைக்குன்னு பண்ணலன்னா யாருமே வர மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், மகாலட்சுமியும் பித்திருக்களும் அப்படிப்பட்டவா இல்லை. நீங்க மனசார பிரார்த்திச்சீங்கன்னா வருவா. சும்மா இது வைக்கணும் அப்படின்னு அப்படி உதாட்சணம் பண்ணோம்னா அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்ப பிரார்த்திக்கணும், அவள்லாம் வருவா. நம்ம வந்து அந்த புது வஸ்திரத்துல இருப்பான்னு சொல்றது சாஸ்திரம். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும். 6 மணிக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிருக்கணும். அப்புறம் 5:30 தான் ஸ்நானம் பண்ணாதான் ஆகும். அது எண்ணெய் தேய்ச்சுதான் ஸ்நானம் பண்ணணும். முன்னத்த நாள் பெருமாள் கண்டர்ல பண்ண எண்ணெயை எல்லாரும் வச்சு ஸ்நானம் பண்ணுங்க. பெரியவர்கள் இருந்தானே பெரியவர் தேய்க்க சொல்லி தேய்ச்சிக்கலாம். இல்ல அப்படின்னா அவ வேலை தேய்ச்சிக்கலாம். உஷ்ண ஜலத்துல தான் ஸ்நானம் பண்ணணும். பச்சை தண்ணியில உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் நீங்க பண்ணக்கூடாது. அன்னைக்கு உஷ்ண ஜலத்திலேயே பண்ணணும். அது நேரத்திலேயே பண்ணணும். தைலம் தேய்ச்சே பண்ணணும். வந்து புது வஸ்திரத்தை தான் கட்டிக்கணும். எல்லாரும் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். திருவாராதனம், திருமஞ்சனம் பண்ணுவீங்களா? இல்ல ஆராதனம் பண்ணுவீங்களா? பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் நீங்க பண்ற எல்லாம் தலிகையும் அவர் கண்ட்ரோல்ல பண்ணி பெருமாளுடைய பிரசாதமாவே எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கணும். எல்லாம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணதும் இங்க போய் மொட்டை மாடியில தர்ப்பணம் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். அம்மா அப்பா இருக்கிறவாளே பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம். 3 தடவை கையில அக்ஷதை போட்டு எல்லா தேவர்களையும் மனசால பிரார்த்திச்சு இந்த உங்களுக்கு தர்ப்பணம் அப்படின்னு அவளுக்கு 3 தடவை தர்ப்பணம் கொடுக்கலாம். எள்ளை போட்டு எல்லா பித்தர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணலாம். பண்ணிட்டு கீழே வந்து பெருமாளுக்கு போஜ்யமா வச்சிருந்த அத்தனை பிரசாதங்களை எல்லாருமே சேர்ந்து ஸ்வீகரிக்கிறோம். சந்தோஷத்தோட ஸ்வீகரிக்கிறோம். உங்க சந்தோஷம் நீங்க காட்டுறது அதுதான் பண்டிகை. பட்டாசு வெடிக்கணும். சாயந்தரம் பட்டாசு வெடிக்க சொல்றோம். அதனால சாயந்தரம் ஒரு பட்டாசு வந்து வாங்கி வெடிக்கணும். நம்ம வீட்டுல குழந்தையது இருந்தது இல்ல, நம்மளதான் தான் இருக்கணும்னு நம்மளாத ஒரு பட்டாசாவது ஒரு 10 வாங்கி அவசியம் வைத்தே ஆகும். அப்ப உள்காதானம்ங்கிறது ஒரு தானமா இருக்குது. அப்பதான் பித்திருக்கள் சந்தோஷப்படுவான்னு இருக்கு. ஏன்னா பித்திருக்கள் வந்து அந்த மேலதான் அந்த வழியில தான் போகணும். அவ ஏற்கனவே தூமாரி மார்க்கத்துல தான் போகும். அப்ப அவளுக்கு வெளிச்சமே நீங்க தானம் பண்ற உள்காதானம் தான். இது தானம்னு சொல்றது. பட்டாசு விடுறது ஒரு பெரிய தானம்னு சொல்றது. அப்ப உள்காதானம் பண்ணு. ஏன்னா குழந்தைக்கு வந்தாங்கன்னா பட்டாசு வாங்கி கொடுக்கலாம். நிஜமாவே தானமாவும் வாங்கி கொடுக்கலாம். பட்டாசு வாங்கி கொடுக்கலாம். அப்படி தானத்தையும் பண்ணிட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி பித்தர்களுக்கு ஆராதனம் பண்ணி இந்த பண்டிகை அனுஷ்டித்தம் அப்படின்னா நம்ம பாபங்கள்லாம் போய் பகவானுக்கு மனசுல சிரிப்பார். நம்ம சாஸ்திரத்தை சொன்னபடி வெள்ளம் பண்றானே அந்த சிரிப்புக்கு மேல நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கிறது லோகத்தில் நடந்துருமா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அதனால எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க கொண்டாடிட்டு தான் இருப்பீங்க. நான் சொன்னதுல பாதி நடக்கும். ஆனா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் பகவத் விஷயமா அது பண்ணுவோம். எல்லாருமே ஸ்நானம் பண்ணுவோம். எல்லாம் உஷ்ண ஜலத்துல ஸ்நானம் பண்ணுவோம். எல்லாம் பலகாரம் பண்றோம். எல்லாரும் தான் பண்றோம். அது கொஞ்சம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி. சாஸ்திரம் சொன்னபடி பண்ணணும் அப்படி. இப்ப நாளைக்கு வரப்போ ஒரு சந்தோஷம் தருது. சாஸ்திரம் சொன்னபடிக்கு நம்மளும் இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடுறோம். ஓகே, எல்லாரும் சாஸ்திரம் சொன்னபடி தீபாவளியை கொண்டாடுவோம். நாளைக்கு காலையில மத்த லிங்க் பார்த்துட்டு போட்டேன்னா வாங்க, இல்லாட்டினா அப்புறம் புதன்கிழமை ஆரம்பிச்சுது.